வாரம் நான் வந்து கொஞ்சம் விதைகள் சேகரித்து வச்சுருக்கேங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கோழிக்கொண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் 2 கலர், அப்புறம் வந்து சங்குப்பூவில் வந்து ஒரு நல்ல பர்பிள் கலர், லைட் பர்பிள் கலர், இந்த விதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் போடுறதுக்காக. அதோட விதைகள் இது வந்து ரோட் சைடில் நம்மளுக்கு ஒரு பூ கிடைக்கும். இதோட செடி வந்து நான் உங்களுக்கு பூ எங்காவது பார்த்தேன்னு எடுத்து போடுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து ஒரே ஒரு செடி வந்திருக்குங்க. இந்த சீசனில் ஒரு செடி வந்ததே ரொம்ப ஆச்சரியம்தான். இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப சூப்பராக வந்து ஒரு ட்ரிஸ்லிங்காக நம்ம செடிகளுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வெண்டைக்காய்களில் ஒரு 4-5 யானை தந்த வெண்டை நீளமாக வரும், நல்லா ஹைட்டாக. இதை வந்து விதைக்க விட்டுருந்தேன், அதை எடுத்துட்டேன். எப்பவும் போல் இன்றைக்கும் வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே நம்மளுக்கு தக்காளிகள் வந்து நம்மளோட சமையலுக்கு தேவையான அளவு அங்கங்கே பழுத்திருந்தது. அப்புறம் கொஞ்சம் நல்லா முத்தின காராமணி, இதை விதையை உரித்து நான் குழம்பு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் பழுத்திருந்த தக்காளிகளை அங்கங்கே இருந்த தக்காளிகளை பொறிச்சுக்கிட்டேன். ஒரு சில தக்காளிகள் ஓட்டையாகி கீழே விழுந்துடுது. குளிர்காலம் வரும்போது நம்ம இதை தவிர்க்கவே முடியறதில்ல. நம்ம வந்து அதிகமாக எந்த கெமிக்கல்ஸும் கொடுக்காதனால இது வந்து இந்த மாதிரி ஒரு சில தக்காளிகள் வந்து ஆயிடுதுங்க. ஒரே ஒரு பச்சை கத்திரிக்காய் வந்து தோட்டத்தில் இன்றைக்கி வந்திருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கத்திரிக்காய் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கும்போதே எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா ஏதாவது ஓட்டை போட்டு விட்டுருங்க. அப்புறம் பச்சை மிளகாய்கள் இன்றைக்கி தோட்டத்தில் கொஞ்சம் விட்டுருந்ததுங்க. நம்மளுக்கும் பச்சை மிளகாய் வீட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அங்கங்கே இருந்த பச்சை மிளகாய்களை பொறிச்சிக்கிட்டோம். கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகாய், காராமணி, அப்புறம் ஒரே ஒரு செரி, இதெல்லாம் பொறிச்சது போக நம்ம பன்னீர் ரோஸ் எப்பவும் போல் இன்றைக்கும் நல்லா பெருசாக அழகாக விட்டுருந்ததுங்க. அந்த பன்னீர் ரோஸுகளையும் பொறிச்சிட்டா நம்மளுக்கு வந்து சாமிக்கு வைக்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பன்னீர் ரோஸ் இருந்தது. 1 உதிர்ந்துருச்சு. ஒரு 3 பன்னீர் ரோஸ் மட்டும் நம்மளுக்கு அழகாக கிடச்சிது பாருங்கள். நல்லா பெருசாக இருக்குது பூக்கள். நம்ம உரம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லாவே பெருசாக வந்திருக்குங்க. இதுதான் இன்றைக்கோட அறுவடை பாருங்கள். என்னோடய தட்டில் அழகாக கலர்ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. இதில் செரி மட்டும் நான் இங்கே போடாமல் விட்டுட்டேன். தக்காளி, நம்மளோட பூக்கள், இது எல்லாமே வந்து இன்றைக்கோட சமையலுக்கு நம்ம பொறிச்சாச்சுங்க. இந்த செரி கிடச்சிருச்சு, ஒரே ஒரு குட்டி செடி. நம்ம மல்பெரி செடி போன வாரம் நான் கட் பண்ணி விட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட் பண்ணி விட்டு தளைஞ்சு வந்த எல்லா கிளையிலையுமே பார்த்திங்கன்னா காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம கட் பண்ணி விடாமல் இருந்தால் செடி அப்படியே தான் நின்றுட்டுருக்கும். அதனால் நீங்களும் இந்த மாதிரி செடி இருந்ததுன்னா கண்டிப்பாக ப்ரூனிங், அதாவது கட் பண்ணி விடுறது ரொம்ப அவசியம். அப்போ தான் காய்கள் நிறைய வர ஆரம்பிக்குதுங்க. வந்து லேசாக பழுக்க கூட தொடங்கிடுச்சு. அந்தளவுக்கு நிறைய காய்கள் விட்டுருக்கு. நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்பரா டெய்ஸி நான் வாங்கி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பூ எல்லோவாக விட்டுருந்தது, இப்போ லைட் ஆரஞ்சு ஷேடில் விட்டுருக்குங்க. இது வந்து பிளாக்பெர்ரி செடி, நல்லா சூப்பராக தளைஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு பிளாக்பெர்ரி வேகமாகவே வளருது அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து இந்த ஜெர்பரா வந்து விதைக்காக எடுத்துக்கிட்டேன். 2 பூக்களும் நல்லா காஞ்சிருச்சு, அதனால் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.